நயன்தாராவுக்கு சுந்தர் சி போட்ட பிளான் அடேங்கப்பா, இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே, மொத்தமா 100 கோடியாமே. சுந்தர் சி என்றவுடன் இந்த சமயத்தில் நமக்கு நினைவுக்கு வருவது அவர் இயக்கத்தில் 13 ஆண்டுகளுக்கு பின் வெளியான மதகஜராஜா படம்தான். இந்த படத்தில் விஷால், சந்தானம் நடித்துள்ளார்கள். இந்த படம் இந்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படத்தை இயக்கிய சுந்தர் சி படம் முழுவதிலும் சந்தானத்தின் காமெடியை வைத்து அசத்தியுள்ளார். சுந்தர் சி அவர்கள் தன்னுடைய திரைப்பயணத்தை உதவி இயக்குநராகத்தான் தொடங்கினார். இவர் ஆரம்ப காலத்தில் இயக்குனர் மணிவண்ணன், கே பாக்கியராஜ் அவர்களிடம் உதவி இயக்குனராக வேலை பார்த்தார். அதன் பிறகு அவர் இயக்குனர் சங்கீத சிவனுடன் இணைந்து சில படங்களில் வேலை பார்த்தார். அதன் பிறகு தான் தனியாக படம் இயக்க தொடங்கினார். அவர் இயக்கத்தில் 1996 ஆண்டு உள்ளத்தை அள்ளித்தா என்ற படம் வெளியாகி வெற்றி படமாக அமைந்தது. தொடர்ந்து அவர் அருணாச்சலம், அன்பே சிவம், வின்னர், மேட்டுக்குடி, ஜானகிராமன், லண்டன் 2, கலகலப்பு, கலகலப்பு 2 என பல படங்களை இயக்கியுள்ளார். இவர் இயக்குநராக நல்ல வரவேற்பை பெற்றவுடன் நடிகராகவும் நடிக்க தொடங்கினார். சுந்தர் சி அவர்கள் 2006 ஆண்டு வெளியான தலைநகரம் என்ற படத்தின் மூலம் நடிகராக பிரபலமான அந்த படத்திற்கு பிறகு முத்தின கத்திரிக்காய், அரண்மனை, அரண்மனை 2, அரண்மனை 3 ஆகிய படங்களில் நடித்துள்ளார். இவர் அரண்மனை என்ற பேய் படத்தை 2014 ஆண்டு இயக்கினார். இந்த படம் பேய் படமாக இருந்தாலும் கூட படத்தில் காமெடிக்கு குறைவே இல்லாமல் இருந்தது. இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து அரண்மனை படத்தை தொடர்ச்சியாக அரண்மனை 2, அரண்மனை 3, அரண்மனை 4 என எடுத்தார். இந்த படங்களும் நல்ல வெற்றியை கொடுத்தது. இவர் படங்களில் காமெடிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அப்படி அவர் எடுத்த கலகலப்பு படமும் காமெடிக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்தது. 2012 ஆண்டு வெளியான இந்த படத்தில் விமல், சிவா, ஓவியா, அஞ்சலி ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவர் 2018 ஆண்டு கலகலப்பு 2 இயக்கினார். இந்த படத்தில் ஜெய், ஜீவா, நிக்கி கல்ராணி, சிவா ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த படமும் நல்ல வெற்றியை பெற்றது. அதைத் தொடர்ந்து தற்போது கலகலப்பு 3ஆம் பாகத்தை எடுக்கப் போவதாக தகவல் வெளிவந்துள்ளது. சமீப காலமாக இவர் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வருவதால் இவர் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீசி வருகிறது. எனவே கலகலப்பு 3ஆம் பாகத்தையும் சூட்டோடு சூட்டாக எடுத்து விடலாம் என எண்ணியுள்ளார். கலகலப்பு பாகம் 1 நடித்த சிவா, விமல் ஆகியோர்தான் கலகலப்பு 3ஆம் பாகத்திலும் நடிக்கப் போவதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துள்ளது. இந்த படத்திற்கான படப்பிடிப்பு வேலைகள் மிக விரைவில் தொடங்க போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்துடன் இவர் மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தையும் எடுக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2020 ஆண்டு ஆர்.ஜே. பாலாஜி மற்றும் என்.ஜே. சரவணன் இயக்கத்தில் நயன்தாரா நடித்து வெளிவந்த படம் மூக்குத்தி அம்மன். இந்த படம் திரையில் இல்லாமல் நேரடியாக OTTயில் வெளியானது. இந்த படத்தில் 2ஆம் பாகத்தை தயாரிக்கப் போவதாக வேல்ஸ் தயாரிப்பு நிறுவனம் கூறியுள்ளது. இந்த படத்திலும் நயன்தாரா தான் நடிக்கப் போகிறாராம். ஆனால் இந்த படத்தை ஆர்.ஜே. பாலாஜி இயக்கவில்லை, சுந்தர் சி இயக்கப் போகிறார். இந்த படத்தை 100 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது.